டேய் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணுமா? உனக்குடா பிரச்சனை? இல்லைடா கொஞ்சம் பயம்தான். சரி அதோடு நீ அவட்ட போய் எப்படி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்? ஏய் ப்ரப்போஸ் இல்லைங்கடா, வருவா. என்னம்மா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க போகிறேன். டேய் வரா முடிஞ்சா போய் சொல்லுப்போ. ஏய் அவள் போயிட்டா. பவி ஒரு நிமிஷம் ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இல்லையா? திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். தப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். இல்லை சொல்லு. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் பார்த்தேன். வெட்டச்சிட போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தேன். பேசணும்னு ஆசை, ஆனால் உன்னை பார்த்தா ஒரு பயம். அதனால் அப்படியே போச்சு. 8th படிக்குமே கொஞ்சம் ஸ்கூல் வரல. என்னன்னு கேட்கும்போது நீ வயசுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. 1 வீக் கழிச்சு ஸ்கூல் வந்தேன். என்றைக்குமே பார்க்குற நீ என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்ச, அவ்வளோ அழகு. அப்படியே முடிவு பண்ணேன், வாழ்ந்தா உன் கூட தான் அப்படின்னு. பவித்ரா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ டக்குன்னு சொல்ல வேணாம், நல்லா யோசிச்சு டைம் எடுத்து சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே பாரு, எனக்கு இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, முக்கியமாக பசங்க மேலே. ஆனால் உன்னோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மனசில் மற்றபடி வேறு எதுவும் வச்சுக்கூடாது, ஓகேவா? பாய். என்னடா வழக்கம் போல தானே? சரி சரி பார்த்தீங்களா, இது என்ன உனக்கு ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் தான்டா ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்னது. ஏய் அவள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் தான் சொல்லியிருக்கான், சரியா? அதுக்காக ஓவராக சீன் போடாத. டே மாப்பிள்ள, லவ்வில் இன்ட்ரெஸ்டே இல்லாத பொண்ணு லவ் பண்ண வச்சு லவ் பண்ணுறது எவ்வளோ ஃபீல் தெரியுமா? மாதத்துக்கு ஒருத்தி மாத்திரம் உனக்குலாம் எப்படா புரியும்? ஏய் அதனால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். ஒரே பொண்ணை லவ் பண்ணுறதெல்லாம் சிங்கம் போடுறா. சரி, நீ பேச எல்லாத்தையும் இல்லை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆளுக்கு அனுப்பிடுறேன். அதை போய் அங்கே சொல்லு. ஏய் தப்பு தமிழ் பண்ணி சொல்ல. ஃபோன் பண்ணலாமா வேணாமா? பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ, யாரு? ஏங்க யாரா? நான் தாங்க சக்தி பேசுகிறேன். டேய், ஏன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? ஏங்க 12 வருஷமாக லவ் பண்ணுறேன், நம்பர் தெரியாமல் இருக்குமா சொல்லுங்கள்? என்ன சொல்லு. அதுவா, என்ன விஷயம்னா, The subscriber is currently switched off. Please try after some time. इस समय उपभोक्ता का मोबाइल स्विच ऑफ है, कृपया थोड़ी देर बाद डायल करें. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஒரு வாரமாக நானும் கால் மெசேஜ் எல்லாமே தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒரு இதுக்கும் ரிப்ளை இல்லை. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னவா இருக்கும்?
பவித்ரா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். இருந்தாலும் அவன் இல்லைங்கிறது ஒரு மாதிரி தானே இருக்கு. சரி, நமக்கு எதுக்கு குழப்பம், பேசாமல் ஹரியண்ணா கிட்ட நாளைக்கு போய் கேட்டுக்கலாம். அண்ணா சொல்லுமா அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கண்ணா. சொல்லுமா. நான் 1 வீக்காக நானும் அவனுக்கு கால் மெசேஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னே வருது, என்னாச்சுன்னு தெரியல. அவன் மதுரைக்கு எஸ்ஐ ட்ரைனிங் இருக்கான். ஓகேண்ணா. நானும் கால் பண்ணி பார்த்தா அவன் ட்ரைனிங் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கால் எடுக்காமல் வந்துடுவான். இன்னைக்கு நைட் வந்துடுவான். கலப்பு வரான். இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? 3 வருஷமாக நான் தான் கூட்டத்தை விட்டுக்கு வந்து. எப்படியோ ஓகே ஓகேண்ணா. அண்ணா மேபி வந்தானா மலைக்கோவிலுக்கு மறக்காமல் வர சொல்கிறீங்களா அண்ணா? ஷூர்மா. தேங்க்யூ. ஏய் மாப்பிள்ள, ஏன்டா பஸ் ஸ்டாண்ட் வரல? சார் எவ்வளோ வச்சான் அவனை? ஏன் என்னாச்சு? ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற வந்துட்டு வரலன்னு எனக்கு அப்புறம் தெரியும். டேய் அது மறந்துட்டேன்டா, டிஸ்பிளே உடஞ்சி போச்சுடா மாப்பிள்ள. ட்ரைனிங் போயிருந்தேன்ல, கேம்பஸ் விட்டு வெளியே போக முடியல, வேற ஒன்றும் இல்லை. சரி எடு கிளம்பலாம். அப்புறம் போய்க்கலாம். பவி உன்னை தேடி வந்தா. ஏய் என்னடா சொல்கிற? இப்போ தாண்டா வந்து பேசிட்டு போனா. போய் என்ன ஒரு 1 hour இருக்கும். நான் மலைக்கோயில் பக்கம் வர சொன்னான். ஏதோ கோவமாக இருந்தேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள, நீ பேக் போட்டு போயிடுச்சு, நான் வந்துடுறேன், வந்து பேசிக்கலாம். இல்லைனா வண்டி எடுத்துருப்போம். ஏங்க இங்கே இருக்கீங்க? இப்போ தாங்க ஹரியை பார்த்தேன். இதை தேடி வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிஸ்லாம் பண்ணிங்களாமா? என்னடா ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? நானும் 1 வீக்காக கால் மெசேஜ் எல்லாமே பண்ணினேன், ஒன்று கூட ரெஸ்பான்ஸ் கிடையாது. இதனால தான் எவனையுமே நான் நம்புறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் தனியாக தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. எங்கள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கிறனால என்னை தப்பாக பேசிடுவாங்களோ தப்பாக நினச்சிருவாங்களோக்கிறக்காக என் கோவத்தை என்னோட ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள்கிட்ட எனக்கு அது தேவைப்படலை. அதனால தான் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நீயுமே மற்றவங்க மாதிரி காமிச்சிட்டல சார். பேசி முடிச்சிட்டிங்களா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு மற்ற பசங்க வரலாம் பின்னாடி நான் வரல. எனக்கும் ஃபஸ்ட்டு தோணுச்சு, என்னடா பார்க்குற பசங்கள்லாம் எரிஞ்சு விழுறா, ரொம்ப ஓட சீன் போடுறாளோ அப்படின்னு எனக்கும் தான் தோணுச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு நாள் ஒரு பையன் நீங்கள் திட்டினீங்க. திட்டும்போது ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்தீங்க. சரி என்னடா அந்த பிள்ளை போய் இங்கே உட்காருது அப்படின்னு சொல்லி நானும் பின்னாடி வந்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு நீங்கள் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி இந்த பொண்ணு இவனுக்காக தான் ஃபீல் பண்ணதான் நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியும், இப்படி திட்டுற எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் போய் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருங்க. பட் அதை யாருமே பார்க்கல, நான் அதை பார்த்தேன். அப்படி தான் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சது. ஓப்பனாக சொல்கிறாங்க, கட்டினா நான் உங்களை தான் கட்டுவேன். ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுற பையன்லாம் கிடைக்கிறதுல ரேரில். அந்த விதத்தில் நானும் லக்கி தான் போல. இவ்வளோ சொல்லிட்டீங்க, கடைசியாக அந்த 3 வார்த்தை அதை நான் தோணும் போது நானே சொல்வேன். ஓ அப்படி, சரி ஓகே, அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டல? என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா?